ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஈரோடு ராதா. இது என்னப்பா நல்லா அழகாக பச்சை பசையாக எங்கே ராதா இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது எந்த ஊருனா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமப்பா. சூப்பரான ஒரு கிராமம். அவ்வளோ அழகாக இருக்குது. வந்த உடனே இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. செம்மையாக இருக்குது. எல்லாம் மஞ்சள் போட்டிருக்காங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. அதை விட என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அக்கா இங்கே தோப்புக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வீட்டில் போய் பார்த்தோம், அவங்கள காணோம். அதனால் நம்ம இங்கே வந்திருக்கோம். அவங்க இப்படி தூரத்துலேருந்து யாரோ ஒரு பிள்ளை ஃபோனை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அதில் தான் நான் தேடி வந்த அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க. தெரியுதா? தெரியல அப்படின்னு பார்க்குறாங்க. யார் அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அக்கா. அதனால் நம்ம வீட்டில் போய் பார்த்தங்காட்டி அவங்கள காணோம். அதனால் கரும்பு காட்டுக்குள்ளேயே பூந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். நான் அழகாக குட்டி குட்டி நிறைய இருக்குது. கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கையே செம. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் கிராமத்தை வாழ்கிறீங்கன்னு பார்க்கலாங்க. நல்லா குருவி இருக்குது, காக்கா கத்துது, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது, ஒன்றுமே முடியல. அவங்க மஞ்சள் காட்டுக்குள்ளே பில்லு பிடுங்கிட்டு இருக்காங்கப்பா. வேஸ்ட்டாக முளைச்ச பில்லெல்லாம் இருக்குதுல்ல, அதை பிடுங்கிட்டுருக்காங்க. இன்னும் என்னை யாருன்னு பார்க்கல. வேறு யாரோ புள்ள ஒரு ஃபோன் எடுத்து பிடிச்சிட்டு வருது, யாருன்னு தெரியலையேன்னு பார்க்குறாங்க. ஆனால் யாருன்னு தெரியல. அவங்கள கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே கிட்டையே போகலாமா, கூப்பிடலாமா? இன்னும் நம்ம பாருங்கள், யூடியூப் சேனலில் லாங் வீடியோ போட்டதே கிடையாது. நம்ம இந்த கரும்பு தோப்புக்குள்ளே தான் நம்ம அம்மாடி நல்லா குழியும் மேடமாக கிடக்குதுடா. அவங்க ஷாக் ஆகுவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நான் இவங்களை தோப்புக்குள்ளே தேடி வருவேன்னு அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. பார்த்துட்டாங்க. கண்டுபிடிச்சி வந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க? ஃபோட்டோ இல்லை, இது ஃபோட்டோ சும்மா நார்மலான ஃபோட்டோ. வீட்டுக்கு போனேன். அப்புறம் இங்கே பில்லு எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால இங்கே வந்தேன். அட இது ஃபோட்டோ. நான் எங்கே பேசிகிட்டு இருக்கிறேன்? இங்கே பாரு, பயிர் அழகாக இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். குடிச்சிச்சு, டீ வச்சு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்துட்டேன். வீட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ லாங் வந்தால் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். கோபிலேருந்து